Hi friends, welcome to Learning Sun City. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பு பத்தினா UPSC யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து பிரம்மாண்டமான வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் கொடுத்திருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு பத்தி தான் நம்ம டீடைலா இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதில் என்ன பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கமாண்டோ. இந்த கமாண்டோவில் என்னென்ன பதவிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். A to Z எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்ன பதவிகளை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மித்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். என்னென்ன பதவிகள் நேம் பார்த்தீங்கன்னா BSF அண்ட் CRPF, அடுத்தது CISF, IDPB அண்ட் SSP. டோட்டலாக ஒரு 323 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிகள் எல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். தனித்தனியாக வேலை வாய்ப்புமே வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 1012 சொச்சமோ 1000 சம்திங் வேகன்சி வந்துருந்து ரீசெண்டாக நம்ம போட்டிருந்தோம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மத்திய அரசு வேலை வாய்ப்பு. அதே மாதிரி தான் CRPF இதெல்லாம் எல்லைப்படை வீரர்கள். இந்த பதவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா CRPF, IDPB இதெல்லாம் இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் எல்லாமே பார்டர் சம்மந்தப்பட்ட எல்லைகள் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு பதவிகள் தான். எல்லாம் கமாண்டோ பதவிகள் தான் இந்த பதவிகள் வந்திருக்கு. தனித்தனியாக வர பதவிகள் எல்லாமே UPSC சிவில் சர்வீஸ் கமிஷன் அவங்க கீழே அந்த எக்ஸாம் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பதவிக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதில் BSF அப்படிங்கிறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஓகேங்களா, எல்லை பாதுகாப்பு படை. அண்ட் CRPF அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸு. அண்ட் CISF அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அண்ட் இது IDPB அப்படிங்கிறது இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸு. அண்ட் SSP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சசஸ்ட்ரா சீமாபால் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு. மொத்தம் 323 வேகன்சி. இந்த பதவினா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு நம்ம ஆல்ரெடி தனியாக செப்பரேட்டாக தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் இந்த பதவியோட ஒர்க் என்ன, ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், சேலரி டீட்டெயில் இதை பற்றினா ப்ரொமோஷன் இருக்குமா, இதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம A to Z எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனா ஹவு டு அப்ளை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்னா www.upsc.online.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ ஐடி பார்த்தீங்கன்னா எனி ஒன், அதாவது ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸு. எனி எதிர் ஃபோட்டோ ஐடி கார்டுக்கு நீங்கள் இந்த இதை கொடுத்துக்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் கரெக்டான வேலிடு இன்ஃபர்மேஷன், கரெக்டான ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொடுங்க. அதை ஃபஸ்ட் எடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அடிப்படை தான் இது செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதை பற்றி டீட்டெயில் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா 20 மே 2019. அதாவது ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்று முதலேருந்து நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். 24ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் க்ளோசிங் டேட் 20 மே 2019 க்ளோசிங் டேட் முடிவடையுது. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி வித்ட்ராவ், அதாவது வித்ட்ரா நீங்கள் பண்ணிக்க முடியும். வித்ட்ரா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களால் இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறதுக்கான பர்டிகுலர் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. 27/5 3/6/2019 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதாவது விண்ணப்பிக்கணும், அதாவது போய் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ. ஏன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் போட்டு உங்களுக்கான ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க. அந்த காலி இடத்தை நிரப்புறதுக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் சப்போஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் வெளியிடுவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்கிரிப்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே இருக்குது. அண்ட் நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈச் ராங் ஆன்சருக்கும் பார்த்தீங்கன்னா 0.33% மார்க் உங்களுக்கு எடுத்துருவாங்க, ஓகேங்களா. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் OMR சீட்டு அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு ஷேர் பண்ணுற ஆப்ஷன் தான். 4 பதில்கள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 4 பதில் இருக்கும். அது கரெக்டான இது OMR சீட்டு டிக் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக படித்து பார்த்து இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க, ஓகே. அடுத்து மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் அதர் ஆர்டிகல் பேண்ட் இதெல்லாம் எக்ஸாமுக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, வாட்சஸ், கேமரா அதெல்லாம் உள்ளே கொண்டு போகக்கூடாது. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தா 8 ஆகஸ்ட் நடக்குது. 18 ஆகஸ்ட் 2019 கிட்ட எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. முன்னதான் போல் பதவிகளை பற்றின டீட்டெயில் தான் சொல்லியாச்சு. இதில் 10% பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ் மேனுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆர்மி எக்ஸர்வீஸ் மேன் ஆர்மியாக இருந்தால் அவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இல்லை போலீஸ் பதவிகளை, இது லோக்கல் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், இந்த மாதிரி போலீஸ் வேலையில் இருந்தவங்க, இல்லை கவர்மெண்ட் வேறு ஜாப்பில் இருந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம், ஓகே. இல்லை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எக்ஸாம்ஸ் சென்டர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரையில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எலிஜிபிள், இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏஜ் லிமிட் பார்த்தா மினிமம் வந்து 20 வயசு ஆயிருக்கணும். 20லேருந்து மேக்ஸிமம் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஏஜ் லிமிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கும் அண்டு 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் உள்ளவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. ஸோ உங்கள் கையில் ஏதோ ஒரு டிகிரி, ஸோ எனி டிகிரி படித்திருந்தால் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ டிப்ளமோ ஐடி அதெல்லாம் நாட் எலிஜிபிள். ஒன்லி எனி டிகிரி படித்திருந்தால் போதும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தாலும் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வச்சுருக்காங்க. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்காங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. பார்ட் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுமே இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து 4 டெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஃபார் ஜென்ரல் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 200 ரூபா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஹவு டு அப்ளைல பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது போலவே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.upsconline.nic.in அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி அடுத்த மாதம் 20ஆம் தேதி. ஸோ எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்தலாம். எக்ஸாமினேஷன் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படியே சொல்லியாச்சு. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்னா நீங்கள் வந்து எஸ்ஏ வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து 1 வேர்டு ஆன்சர் டிக் பண்ணுறது. அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எழுதுகிற மாதிரி எஸ்ஏ ரேட்டிங் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 250 மார்க்ஸ் வந்து நடக்குது. இதில் என்னென்ன பேப்பர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இது பேப்பர் 1 பேப்பர் 2 இதன் அடிப்படையில் வந்து செலெக்ஷன் எக்ஸாம் வந்து நடக்குது. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் ரேஸ் இருக்குது. மேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 60 செகண்ட்ஸில் வந்து ஓடி ஆகணும். அண்ட் ஃபீமேலை வந்து 18 செகண்டில் வந்து ஓடி ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ரேஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes 45 செகண்ட்ஸ்க்குள்ளே மேல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 4 minutes வந்து 45 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் இருக்குது. லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 3.5 மீட்டர் வந்து ஜம்ப் பண்ணணும். அண்டு ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் 3.0 மீட்டர் வந்து தாண்டணும். ஷார்ட் புட் இருக்குது. ஷார்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 4.5 மீட்டர்ஸு அண்ட் ஃபீமேலுக்கு வந்து ஷார்ட் புட் வந்து கிடையாது. ஸோ லாங் ஜம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸுக்குள்ள நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ அடுத்து பர்சனல் டெஸ்ட்டு அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் மூலியம் மெரிட்டில் அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எபிலிட்டி இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அடுத்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இருக்குது. அது ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட், இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அடுத்து இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஐ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்ன போல் ஸோ ப்ரொவைட் த விட்ரா த அந்த அப்ளிகேஷன் உங்களே எழுத முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விட்ரா பண்ணிக்கோங்க. டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸாம்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் இந்த விட்ரா வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயில் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கை பொறுத்த 0.33 அடிப்படையில் வந்து நெகட்டிவ் மார்க் ஈச் ராங் ஆன்சர் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து மார்க் வந்து குறைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபில் த ஆன்சர் ஷீட் அப்டேட் இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலில் தான் அவங்க சொல்லுவாங்க எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற ரோல் நம்பரு சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா OMR ஷீட் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. அதுதான் இங்கே வந்து வித் டயக்ராமோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தலாம். அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து மென்னை பொறுத்த 165 சென்டிமீட்டர் இருக்கணும். விமனை பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்னை பொறுத்த வரைக்கும் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதாவது நார்மல் நிலையில் 81, விரிந்த நிலையில் எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஸோ விமன் கேண்டிடேட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் வந்து கிடையாது. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மென்னை பொறுத்த வரைக்கும் 50 kg இருக்கணும். உமனை பொறுத்த வரைக்கும் 46. அதாவது ஹைட்டுக்கு தந்தாப்புல வெயிட் வந்து இருக்கணும். அதை பற்றி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். ஸோ ஐஸ் சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணாடி போட்டவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ டிஸ்டன்ட் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6/6 வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து N6 அல்லது N9 வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து லாஸ்டிக் சர்ஜரி இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தீங்க, அதாவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஏஜ் அதுக்கான லென்த் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 35 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சரி ஆயிருக்கணும். அந்த சர்ஜரிலாம் பண்ணி நீங்கள் கிளியர் ஆகிருக்கணும். அதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அது முன்னே போனப்பல ஹைட்டு தந்தப்பில் வெயிட் அப்படின்னு சொன்னல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 168 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா ஸோ மினிமம் வந்து 51லேருந்து 62 கேஜி வந்து நீங்கள் வந்து வெயிட் இருக்கணும். அப்படி அதை பற்றின டீட்டெயில் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுற கடைசி தேதி அடுத்த மாதம் 20ஆம் தேதி. இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த எக்ஸாம் பற்றி. முக்கியமாக இந்த எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு. இது எல்லாருனாலும் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியாது. அதனால் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் ஹெவி ப்ரிப்பரேஷன் பண்ணால் இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த பதவியும் இதுக்கு முன்னாடி வந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியும் இதுக்கு ஈக்குவலானது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத யோசித்து இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிங்க. எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிற வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு வேலைவாய்ப்பு பதிவு மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுற லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ யூ டோன்ட் நவ் செக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.